Hi, welcome back to Mithran Structures. The technical service examination diploma IT level அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி லெவலுக்கான ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு 2 days பிஃபோர் 19th அன்னைக்கு. அதுக்கான ஏன்னா 19th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிராப்ஸ்மேன் சிவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சர் கீயோட. இப்போ நம்ம சர்வேயர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக சர்வேயர் எக்ஸாம், ஏன்னா ரெண்டுக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி சிலபஸ் சேம் தான். சர்வேயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. டிராப்ஸ்மேனோட கம்பேர் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங் ட்ரைனேஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேடு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொடுத்துருந்தாங்க. டியூலைட் டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அந்த ஆன்சர் கீ தான். ஓகேங்களா, ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணது டிராப்ஸ்மேன் சிவில். இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சர்வே இருக்குது. திரும்பி சொல்லிடுறோம், இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸு ஆல்ரெடி அதில் ஒரு 200 கொஸ்டின்ஸ், இதில் ஒரு 200 கொஸ்டின்ஸு. ஏன்னா அடுத்து ஒரு எக்ஸாமினேஷன் வரப்போகுது, சர்வேயர் கம்ஃபீல்ட் டிராப்ஸ்மேன், அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன். அந்த இதுக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இதே சிலபஸ் தான், ஒரு 2 யூனிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதே டாபிக் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் கீ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன் சிவிலில் ஆன்சர்ஸ் கொஞ்சம் வந்து டீவியேஷன் இருந்துச்சு. ஏன்னா கொஸ்டினே அவங்க நிறையா தப்பாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த வேல்யூலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க, பட் ஆன்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து மோரலஸ் கெஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மினிமம் 5 to 7 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஆன்சர் அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, அதுக்கான நியர்பை வேல்யூ தான் நம்ம பிக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ சர்வே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. சர்வேயர் காம்பஸ்ஸு ஃபஸ்ட்டு சர்வேயர் அந்த இது எல்லாமே நம்ம டிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்குங்க என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேடு சர்வேயர் டிராப்ஸ்மேனை கம்பேர் பண்ணுறப்ப சர்வேயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. டிராப்ஸ்மேனை கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஓகே, நார்மலாக படிச்சிருந்தீங்கன்னா சர்வேயர் எக்ஸாம் ஈஸி தான். டிராப்ஸ்மேனை கம்பேர் பண்ணுறப்ப சர்வேயர் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் மீன்ஸ் அந்த சிம்பிள் ப்ராப்ளம் தான். இப்போ எக்ஸாம்பிள் காம்ப்ரஸ் எடுத்துங்களேன், ஹோல் சர்க்கிள் பியர்லேருந்து கோரண்ட் பியரிங் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம பிக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கேடுலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ கேடில், ஓகேங்களா, அதேமாதிரி பில்டிங் ட்ரைனேஜ்லையுமே பில்டிங் பைலாஸ் அதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸு. ஏன்னா அவங்க ட்ரைனேஜ் ரிலேட்டடாக நிறையா கேட்டிருந்தாங்க. பட் நாங்கள் பில்டிங் பைலாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த பில்டிங் பைலான்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து பிக் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆன்சர் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. எகைன் திரும்பி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேயும் சில எரர் இருக்குது. நாங்களே பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து வேறு என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் இதுலேயும் டீவியேஷன் ஒரு 5% இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஃபைனல் ஆன்சர் கீ வரட்டும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் சேலஞ்ச் வந்து நிறையா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸே ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் ஓகே, பட் நம்ம ஆன்சர் வந்து ப்ராப்பராக சில இதுக்கெலாம் கொடுக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ நம்ம கேடு மட்டும் பார்ப்போம். ஏன்னா கேட் அண்ட் பில்டிங் ட்ரைனேஜ் தான் நமக்கு இது இருக்குது. கேடுமே நமக்கு பில்டிங் இதுக்கு வருது. அடுத்து நம்ம பிப்ரவரியில் நடக்க போகிற எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேடுமே சிலபஸ் இருக்குது. பிப்ரவரியில் நடக்க போகிற எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் மட்டும் தான், ஆர்சிசி அண்டு பில்டிங் மெட்டீரியல்ஸு. இதை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னாவே போதும், அதில் ஈஸியாக ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துடலாம். மிச்சது எல்லாமே இதே டாபிக் தான். நம்ம டிராப்ஸ்மேன் சர்வேர் எக்ஸாமுக்கு என்ன படித்தோமோ அதே டாபிக் தான். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் சர்வேர்க்காம அந்த இது பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா, இது நம்ம பில்டிங் ட்ராயிங்ஸு இது கேட்டிருந்தாங்க.
அதேமாதிரி டேக்கோமெட்ரிக்கில் நம்ம கேட்ட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தான் வந்து, ஏன்னா டேக்கோமெட்ரிக்கில் இவ்வளோ தான் கேட்க முடியும். அந்த இதான் ஓகேங்களா. இங்கே இருக்க பாருங்கள், நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த இது டென்டகன், இந்த சீட்ஸு, அந்த பில்டிங் நேஷ்னல் பில்டிங் கோட்ஸ்லேருந்து நிறையா நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் நேஷ்னல் பில்டிங் கோட்ஸ்லேருந்து நிறையா பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரைனேஜில் இருந்து ஓகேங்களா. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேட்டிருந்தது. என்ன மேட்டர் சீவேஜ் வந்து டொமஸ்டிக் சீவேஜ், இண்டஸ்ட்ரியல் விஜே, ஸ்டாம் வாட்டர் எல்லாத்தையும் சேமாக கலெக்ட் பண்ணுறது என்ன, டொமஸ்டிக் வாட்டர், இந்த ஸ்கேல் ஃபேக்டர்ஸு ஓகேங்களா. இந்த அரை கமாண்டு கேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கொடுத்தது தான் கேடில் அப்படியே வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷன் கீ F3Kோட ஃபங்க்ஷன் என்ன, F4, F8 ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவலாக இந்த இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் த ஃபாலோவிங்லாம் நம்ம டெஸ்ட்டில் அப்படியே கேட்டிருந்தது தான். ஸ்னாப் ஆன் ஆட மோடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேங்களா. அது டைமென்ஷன் எடிஷனுக்கு என்ன பண்ணுவோம், எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் தான் இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அதேமாரி இப்போ இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ் மேனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். அது ஒரு ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்சிசி அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது மட்டுமே தனியாக ஒரு செப்பரேட் கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். சேனல்லையுமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சர்வேயரோட ஆன்சர் கீ. Okay, thank you.